பண்டைய காலத்தில் மனிதர்களின் வாழ்வாதாரத்தில் முக்கிய பங்கு வகித்த தொழில்களில் ஒன்று மீன்பிடித்தல். இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த அவர்கள் கடல் மற்றும் நதிகளை நம்பி வாழ்ந்தனர். ஆரம்ப காலங்களில் மக்கள் எளிய முறையில் தங்களது கைகளால் மீன்களை பிடித்தனர். இது அவர்களின் திறமையையும் பொறுமையையும் காட்டுகிறது. வலை தயாரித்தல். பின்னர் நார், பனை இலை, பருத்தி போன்ற இயற்கை பொருட்களால் வலைகளை உருவாக்கத் தொடங்கினர். இது மீன்பிடி தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றமாக இருந்தது. கடலில் வலை வீசும் கலை தலைமுறைகள் கடந்து வந்த பாரம்பரிய திறமையாகும். பல மீன்களை பிடிக்க முடிந்தது. எலும்பு அல்லது இரும்பால் செய்யப்பட்ட கொக்குகளைக் கொண்டு உணவை வைத்து மீன்களை ஈர்த்து பிடித்தனர். இது மிகவும் அமைதியான மற்றும் பொறுமையான முறையாகும். மூங்கில் மற்றும் மரத்தால் செய்யப்பட்ட வலைப்பிடிகள் மீன்கள் உள்ளே நுழைந்த பிறகு வெளியே வர முடியாத வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. தோணி மற்றும் கடல் பயணம். மரத்தால் செய்யப்பட்ட தோணிகளில் கடலுக்குள் சென்று மீன் பிடித்தனர். இது அவர்களின் தைரியத்தையும் கடல் அறிவையும் வெளிப்படுத்துகிறது. இரவு மீன்பிடி. இரவு நேரங்களில் தீப்பண்டங்களை பயன்படுத்தி மீன்களை ஈர்த்து பிடித்தனர். பிடிக்கப்பட்ட மீன்களை கரைக்கு கொண்டு வந்து கூளங்களில் சேகரித்து குடும்பத்திற்கும் சந்தைக்கும் தயாராக்கினர். மீன்பிடி தொழில் உணவுக்கு மட்டுமல்லாமல் வர்த்தக வளர்ச்சிக்கும் முக்கிய பங்கு வகித்தது. சந்தைகளில் மீன்கள் பரிமாறப்பட்டன. காற்றின் திசை, அலைகள், சந்திரன் நிலை போன்றவற்றை வைத்து மீன்பிடி நேரத்தை தேர்வு செய்தனர். இது அவர்களின் ஆழ்ந்த அறிவை காட்டுகிறது. பண்டைய கால மீன்பிடி தொழில் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த மனிதர்களின் அறிவும் அனுபவம் கொண்ட ஒரு பாரம்பரிய மரபாகும். இன்றும் அது நமக்கு ஒரு முக்கியமான பாரம்பரிய சொத்தாக திகழ்கிறது.